Good morning students. Welcome to botany class. Today we will discuss about unit first, diversity of living world. உயிரி உலகின் பன்முகத்தன்மை அப்படின்ற யூனிட்ல சாப்டர் ஃபர்ஸ்ட் லிவிங் வேர்ல்டு உயிரி உலகம். ஸோ அப்படின்றது தான் நமக்கு கொடுத்துருக்குற சாப்டர். அலகு 1ல் இருக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரி உலகம். ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன் திஸ் வீடியோ we will discuss about எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ எக்கனாமிக் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் பொருளாதார இம்பார்ட்டன்ஸ்னா முக்கியத்துவம். ஸோ அதான் இம்பார்ட்டன்ஸு. எதோட பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றி பார்க்குறோன்னா பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவோட பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் தென் பாக்டீரியல் டிசீஸ். ஸோ பாக்டீரியல் டிசீசஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா பாக்டீரியானால வரக்கூடிய நோய்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாக்டீரியானால வரக்கூடிய நோய்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எதுலலாம் பாக்டீரியானால நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸு அண்ட் தென் அனிமல்ஸு அண்ட் தென் ஹியூமன் பீயிங். ஸோ 3 பிளான்ட்ஸுக்கும் பாக்டீரியானால டிசீஸ் வருது, அனிமல்ஸுக்கு பாக்டீரியல் டிசீஸ் இருக்குது, ஸோ அண்ட் தென் ஹியூமன் பீயிங்க்கும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் தென் பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்ற 2 டாப்பிக்கை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நவ் வி வில் டிஸ்கஸ் அபவுட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஸோ எக்கனாமிக் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பொருளாதாரம், இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா முக்கியத்துவம், பாக்டீரியா. பாக்டீரியங்களின் பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பொருளாதாரம்னா என்ன அப்படின்றதுன்னு தெரியணும். பொருளாதாரம் அப்படிங்கிறது இப்போ பாக்டீரியான்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்குது, பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். ஹார்ம்ஃபுல் அப்படின்னா தீமை விளைவிக்கும், பெனிஃபிஷியல் அப்படின்னா நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பெனிஃபிஷியல் பாக்டீரியா தான் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பாக்டீரியான்னு சொல்லலாம். அந்த பாக்டீரியானால நம்ம வந்து நிறைய பொருட்களை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அப்படி உற்பத்தி பண்ணுறது மூலமாக நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எந்த ஒரு பொருளையுமே உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வருமானம் வந்து அதிகரிக்கும். ஸோ இப்போ பாக்டீரியாவை யூஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் தயிர் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நிறைய பேக்கரி ஐட்டம் எல்லாமே எதை யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வினிகர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலு, ஸோ அண்ட் தென் வைட்டமின்னு, ஸோ அடுத்து பாலாடை கட்டி, வெண்ணெய், அண்ட் தென் இருக்கிறது தொழிற்சாலையில் இதெல்லாம் பயன்பாடாக இருக்கக்கூடியது. இதுவே அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிஷியல் அப்படின்னா அமோனியா வாக்குறது எப்படி, ஹைட்ரஜன் ஆக்கம், நைட்ரஜனை நிலைப்படுத்துறது, இது எல்லாமே எதனால நடக்கும் அப்படின்னா சம் பாக்டீரியானால நடக்கக்கூடியது. சில வகை பாக்டீரியாங்கள்னால நமக்கு சாயில் வளம், ஸோ மண்ணோட வளம், சாயில் ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம், மண்ணோட வளம் வந்து அதிகரிக்கிறதுக்கு பாக்டீரியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உயிர் எதிர்ப்பு பொருள், சில ஆன்டிபயாட்டிக்கை வந்து நம்ம சில நோய்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் பாக்டீரியா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். அண்ட் தென் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, தொழிற்சாலையில் இதெல்லாமே நமக்கு வந்து அதிகமான வருமானத்தை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால நமக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சரிங்களா? ஸோ என்னன்னு சொல்றோம்? பெனிஃபிஷியல் பாக்டீரியா. ஸோ இத பத்தி தான் நம்ம எப்படி வந்து சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன பாக்டீரியா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அது எப்படி வந்து நமக்கு நன்மையை தரக்கூடியது அப்படின்றத பத்தியும், அடுத்து உயிர் எதிர்ப்பொருள் ஆன்டிபயாட்டிக்கா இருந்தா என்ன செய்யுது? ஸோ எதெல்லாம் ஆன்டிபயாட்டிக் பாக்டீரியம் அப்படின்றத பத்தி பார்க்குறோம். அது எந்தெந்த நோயெல்லாம் வந்து குணப்படுத்துது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்து இன்டெஸ்டின் எடுத்துக்கிறோம்னா அதுல என்னென்ன பாக்டீரியா, ஸோ அது எது எதுக்கெல்லாம் நமக்கு பயன்பாடா இருக்கக்கூடியது அப்படின்றத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் பாக்டீரியங்களின் பொருளாதார முக்கியத்துவம். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் beneficial aspect beneficial aspects bacteria role. ஸோ beneficial aspects அப்படிங்கிறது செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே பாக்டீரியா அடுத்து இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ஸோ அடுத்து இருக்கிறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோல் அப்படின்னா பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? பயன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பாக்டீரியானால என்ன பயன் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஃபெர்டிலிட்டி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், ஸோ 3 மார்க்ல கேட்கறதுக்கு ஒவ்வொன்றையும். ஸோ டிஃபைன் அமோனிஃபிகேஷன். ஸோ எந்த பாக்டீரியா அமோனிஃபிகேஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படின்ற நிறைய விஷயங்களை பற்றி 1 மார்க்லையோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த டேபிளர் காலமுமே ரொம்ப முக்கியமானது. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் பாக்டீரியல் டிசீஸுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால ஒவ்வொரு டேபிளர் காலமும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாயில் ஃபெர்டிலிட்டி. சாயில் ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்குறோம்னா அமோனிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்கலாம்? அமோனிஃபிகேஷன். அமோனிஃபிகேஷன் அப்படின்னா அமோனியா வாக்கம் அப்படின்னு அர்த்தம். அமோனிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? அமோனியா வாக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய பாக்டீரியா என்னன்னு பாருங்க. பேசிலஸ் ராமோசஸ். நான் ப்ரொனவுன்சியேஷன் பண்றத கரெக்டா நீங்க வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. ஸோ அப்பதான் கரெக்டா ப்ரொனவுன்சியேஷனுக்கு வரும். சரிங்களா? பேசிலஸ் ராமோசஸ் அண்ட் தென் பேசிலஸ் மைக்காய்டஸ். பேசிலஸ் ராமோசஸ், பேசிலஸ் மைக்காய்டஸ். ஸோ இதெல்லாம் தமிழ்ல நம்ம என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாவோட நேம் அப்படியே தான் சொல்லுவோம். பேசிலஸ் ராமோசஸ், பேசிலஸ் மைக்காய்டஸ். இது 2 பாக்டீரியா தான் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அமோனியா வாக்கம் அமோனிஃபிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயன்பாடா இருக்கக்கூடியது. ஸோ அதோட ரோல் பயன்பாடுகள் என்ன, பயன்கள் என்ன அப்படின்னு பாருங்க. Convert complex proteins in the dead bodies of plants and animals into ammonia, which is later converted into ammonium salt. Convert complex proteins in the dead bodies of plants and animals into ammonia, which is later converted into ammonium salt. So அதாவது தாவரம் மற்றும் விலங்கு. ஸோ அதுதான் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தாவரம் மற்றும் விலங்கு போன்றவை இறந்த பின் டெட் பாடிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? இறந்த பின் அவைகளின் உடல்ல இருந்து. ஸோ டெட்டுனா இறந்த பின், பாடிஸ்னா உடல்னு சொல்லுவோம். ஸோ இறந்த பின்பு அவைகளின் உடல்களில் இருக்கும் சிக்கலான புரதங்களை அதான் காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் சொல்லுவோம். அதைத்தான் என்னன்னு சொல்றோம்? காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன் சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ்னா சிக்கலான புரதங்களை அமோனியாவாக்கும் பின்பு அமோனியா உப்புகளாகவும் மாற்றுகின்றன. சிக்கலான புரதங்களை கன்வெர்ட் பண்ணுது. என்னவா கன்வெர்ட் பண்ணுது? அமோனியா. கன்வெர்ட்னா என்னன்னு சொல்லுவோம்னா மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவோம். கன்வெர்ட்னா என்னன்னு சொல்றோம்? மாற்றுதல். அப்ப அதை வந்து என்னவா மாத்துது? அமோனியாவா மாத்துது. அமோனியா மாத்துனதுக்கு அப்புறம் பின்பு அதுக்கப்புறம் லேட்டர்னா என்னன்னு சொல்றோம்? பின்பு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா அமோனியம் சால்ட் அமோனியம் உப்புகளாக மாற்றுகின்றன. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. கன்வெர்ட் அப்படிங்கிறனா இங்க வந்து மாறுகிறது, ஒன்று வந்து இன்னொன்னா மாறுறது. இப்போ டெட் பாடிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்டூ அமோனியா விச் இஸ் லேட்டர் கன்வெர்டட் இன்டூ அமோனியம் சால்ட். தாவரம் விலங்கு போன்றவை இறந்த பின்பு அவைகளின் உடல்களில் இருக்கும் சிக்கலான புரதங்களை அமோனியாவாகவும்
பின்பு அமோனியா உப்புகளாகவும் மாற்றுகிறது. ஸோ இதுதான் எதோட வேலை அப்படின்னா பேசிலஸ் ராமோசஸ் அண்ட் தென் பேசிலஸ் மைக்காய்டஸோட ரோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? And then next nitrification. Next one is nitrification. So nitrification அப்படிங்கிறது என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா நைட்ரஜன் ஆக்கம். நைட்ரிஃபிகேஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? நைட்ரஜன் ஆக்கம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா நைட்ரோபாக்டர். என்னன்னு சொல்றோம்? நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ். நைட்ரோபாக்டர். சப்போஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா சிலபஸை பிரித்து படிச்சுக்கோங்க. இப்போ நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ் அப்படின்னா நைட்ரிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியா நைட்ரோபாக்டர் அண்ட் நைட்ரோசோமோனாஸ். ஸோ அதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் அமோனியம் சால்ட் இன்டு நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் கன்வெர்ட் அமோனியம் சால்ட் இன்டு நைட்ரைட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் அமோனியா உப்புகளை நைட்ரேட்டாக மாற்றுகிறது. அமோனியா உப்புகளை நைட்ரைட்டு மற்றும் நைட்ரேட்டாக மாற்றுகிறது. ஸோ அதுதான் நைட்ரோபாக்டர் அண்ட் தென் நைட்ரோசோமோனாஸ். அதான் நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? நைட்ரிஃபிகேஷன் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிக்சேஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? நிலைப்படுத்துதல். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியான்னு பார்த்தோன்னா அசட்டோபாக்டர் கிளாஸ்டிரிடியம். Second one is Clostridium. So அதான் Clostridium, Rhizobium and then Rhizobium. Acetobacter, Clostridium, Rhizobium. ஸோ இது 3 பாக்டீரியாவும் நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியா. ஸோ அதோட ரோல் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின். திருப்பி கேட்டுட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். டிஃபைன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். Converting atmospheric nitrogen into organic nitrogen. And then second one is the nitrogenous components are also oxidized to nitrogen. The nitrogenous compounds are also oxidized to nitrogen. And then all these activities of bacteria increase soil fertility. So what are the role of nitrogen fixation? Means one is converting atmospheric nitrogen into organic nitrogen. Second one is the nitrogenous compounds are also oxidized to nitrogen. Third one is all these activities of bacteria increase soil fertility. ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா நைட்ரஜனை நிலைப்படுத்துதல். ஸோ அதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் அப்படிங்கிறது மாற்றுதல்னு சொல்லுவோம். கன்வெர்ட்டிங்னா என்னன்னு சொல்லுவோம்? மாற்றுதல். வளிமண்டல அட்மாஸ்பியர்னா வளிமண்டல நைட்ரஜனை இன்டு ஆர்கானிக் நைட்ரஜன் கரிம நைட்ரஜனா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை கரிம நைட்ரஜனா மாற்றுகிறது. ஸோ அது ஃபர்ஸ்ட் பயன்பாடு. ரெண்டாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the nitrogenous compounds are also oxidized to nitrogen. நைட்ரஜன் அடங்கிய கூட்டு பொருட்கள் அதான் நைட்ரோஜீனஸ் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். காம்பவுண்ட்ஸ்னா கூட்டு பொருட்கள். நைட்ரஜன் அடங்கிய கூட்டு பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செஞ்சு ஆக்சிடைஸ்டுனா என்ன மீனிங்கு? ஆக்சிஜனேற்றம்னா ஆக்சிஜன் ஆட் ஆகிறது. ஆக்சிஜனேற்றம்னா என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சிஜன் ஆட் ஆகிறது. ஸோ அப்போ நைட்ரஜன் அடங்கிய கூட்டு பொருட்களை ஆக்சிஜனேற்றம் செய்து நைட்ரஜனாக மாற்றுகின்றது. ஸோ நைட்ரஜன் அடங்கிய கூட்டு பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் செஞ்சு நைட்ரஜனாவே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுது. இது செகண்ட் பயன்பாடு. தேர்டு பயன்கள் என்ன அப்படின்னா all these activities of bacteria increase soil fertility. மேற்கூறிய செயல்களில் பாக்டீரியங்கள் ஈடுபடுவதால் மண் வளம் அதிகரிக்கிறது. என்ன மேலே இருக்கக்கூடிய செயல்பாடு?
ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை கரிம நைட்ரஜனாக மாற்றுது. நைட்ரஜன் அடங்கிய கூட்டு பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து நைட்ரஜனாகவே மாற்றிடும். ஸோ இதனால மண் வளம் வந்து நமக்கு ஃபர்டிலிட்டியாக இருக்கும். ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது வளம். மண், சாயில்னா மண், ஃபர்டிலிட்டினா நம்ம என்னன்னு சொல்லுவோம் வளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம் வளம், அதான் ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ சாயில் ஃபர்டிலிட்டியில் என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன பாக்டீரியா இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ராமோசஸ், பேசிலஸ் மைக்காய்டஸ் ரெண்டுமே எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனிஃபிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் சாயில் ஃபர்டிலிட்டியில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அமோனிஃபிகேஷன். அண்ட் தென் செகண்ட் ஒன்று நைட்ரிஃபிகேஷன் இன்வால்வ்டு பாக்டீரியா நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ். அண்ட் தென் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் இன்வால்வ்டு பாக்டீரியா அசோட்டோபாக்டர் கிளாஸ்டிரிடியம் ரைசோபியம். These all are soil fertility. சரிங்களா? ஸோ இதெல்லாமே என்னன்னு சொல்லுவோம் சாயில் ஃபர்டிலிட்டி இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியம் இதுதான். ஓகேவா? ஸோ இதில் 1 மார்க்கில் கேட்கலாம். சாயில் ஃபர்டிலிட்டிக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய பாக்டீரியான்னு காமனாக கொடுத்து இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்கலாம். இல்லை அமோனிஃபிகேஷனுக்கு கொடுத்து இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்டால் கரெக்டான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுங்கிறது முக்கியமான 2 மார்க்கு கொஸ்டின். ஸோ இதான் சாயில் ஃபர்டிலிட்டி. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு antibiotics. Next one is antibiotics. Antibiotics அப்படிங்கிறது உயிர் எதிர்ப்பொருள். உயிர் எதிர்ப்பொருள் அதான் என்னன்னு சொல்லுவோம் ஆன்டிபயாட்டிக்ஸ். அதான் என்னன்னு சொல்கிறோம் ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை வந்து எதிர்த்து வாழ்கிறதுக்கு. இப்போ நமக்கு ஒரு காய்ச்சலே வருது அப்படின்னா 2 நாள் 3 நாள் கழித்து சரியாக போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணாமல் இருந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும். அப்போ அந்த நம்ம பாடியில் வந்துருச்சுன்னா அதுக்குரிய இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு தன்மை வந்து உருவாகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ தலை வலிக்குது காய்ச்சல் அடிக்குதுன்னா கூட நம்ம டேப்லெட் போடுறோம், ஊசி போடுறோம், அதனால சரியாகுதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிராமம்லாம் இருக்கிறாங்க, கிராமப்புற மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மை போடுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ மண்ணாங்கட்டி மாதிரி ஆகி ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய அம்மை வகைகள் இருக்குது. ஸ்மால் பாக்ஸு, சிக்கன் பாக்ஸு, சிற்றம்மை, பெரியம்மை அப்படின்னு நிறைய அம்மை நோய்கள் இருக்குது. அந்த மாதிரி அம்மை நோய்கள் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ஊசியுமே போட மாட்டாங்க. அம்மை நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு ஊசியும் போட மாட்டாங்க. ஒரு ஃபியூ டேஸ், ஒரு 5 டேஸ் 7 டேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். அது எப்படி ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ள அது வர்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அப்படி ஒரு தடவை வந்துருச்சுன்னா திரும்பி அடுத்த வருஷம் வரைக்கும் வராது. மேக்சிமம் ஒரு இடைவெளி விட்டு தான் அந்த மாதிரி நோய் வரும்னு சொல்லுவோம். அப்படி வந்துருச்சுன்னா பாடி உடல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து உருவாக்கிக்கும். அப்படி உருவாக்குறதுனால தான் அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்து லாஸ்ட்டாக கிளியர் ஆயிரும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உயிர் எதிர்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம் உயிர் எதிர்ப்பு பொருள். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெப்டோமைசின். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்ட்ரெப்டோமைசின். என்னது ஸ்ட்ரெப்டோமைசின். ஸோ அதுக்கு பாக்டீரியா பார்த்தோம்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரைசியஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெப்டோமைசின் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயாட்டிக்ஸ். என்ன ஆன்டிபயாட்டிக் உயிர் எதிர்ப்பொருள் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின். அந்த ஸ்ட்ரெப்டோமைசினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, அந்த ஆன்டிபயாட்டிக்கை உருவாக்க பயன்பாடாக இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன பாக்டீரியா அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ். ஸோ அதோட ரோல் பாருங்க. இட் இஸ் cures urinary infections, tuberculosis, meningitis and pneumonia. It is cures urinary infections, tuberculosis, meningitis and pneumonia.
ஸோ சிறுநீர் குழாய் தொடர்பான நோய் அதான் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். யூரினரி இன்ஃபெக்ஷன்னா என்னது? சிறுநீர் குழாய் தொடர்பான நோய். அண்ட் தென் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புருக்கி நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மூளை சவ்வு பாதிப்பு. மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னா மெனிஞ்சஸ் அப்படின்னா நம்ம சவ்வுன்னு சொல்லுவோம். மூளையை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் லேயர்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிறது மூளை சவ்வு பாதிப்பு, அதை தான் மெனிஞ்சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் நிமோனியா அப்படிங்கிறது ஒரு காய்ச்சல். நிமோனியா காய்ச்சல் போன்றவற்றை குணப்படுத்துகிறது. ஸோ சிறுநீர் குழாய் தொடர்பான நோய்கள் அண்ட் தென் எலும்புருக்கி நோய், மூளை சவ்வு பாதிப்பு, நிமோனியா காய்ச்சல் போன்றவற்றை குணப்படுத்துகிறது. என்ன பாக்டீரியா? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ். அதிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஆன்டிபயோட்டிக் எது அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின். என்ன ஆன்டிபயோட்டிக்? ஸ்ட்ரெப்டோமைசின். ஸ்ட்ரெப்டோமைசின்னால எதெல்லாம் க்யூர் ஆகுதுன்னா இட் இஸ் க்யூர்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், டியூபர்குலோசிஸ், மெனிஞ்சிட்டிஸ் அண்டு நிமோனியா. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆரியோமைசின். Next one is aureomycin. ஆரியோமைசின்க்கு பாக்டீரியா பார்த்தோன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேசியன்ஸ். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேசியன்ஸ். ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த லெட்டரை டிபெண்ட் பண்ணியே தான் இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியா வரும். அப்போ இந்த பாக்டீரியா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் அப்படியே இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின்னு வச்சுருக்குறாங்க. இன்னும் முடிஞ்சிச்சுன்னா அது எல்லாமே ஆன்டிபயாட்டிக்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரெப்டோமைசின், ஆரியோமைசின், குளோரோமைசிட்டின், பேசிட்ராசினு, பாலிமிக்சினு. ஸோ இந்த மாதிரி இன்னுன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் என்ன சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இன்னுன்னு லாஸ்ட்டில் முடிஞ்சதுன்னா அது எல்லாமே ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும்? ஆன்டிபயாட்டிக்ஸ். ஸோ அப்போ ஆரியோமைசின் அப்படிங்கிறதுக்கு பாக்டீரியா பார்த்தோன்னா ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஆரியோஃபேசியன்ஸ். ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஆரியோஃபேசியன்ஸ். அண்ட் தென் அதோட ரோலு இட் இஸ் யூஸ்டு அஸ் எ மெடிசின் டு ட்ரீட் whooping cough and eye infection. So it is used as a medicine to treat a coughing cough and eye infection. அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்குவான் இருமல். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா காஃப்னா இருமல்னு சொல்லுவோம். காஃப்னா என்னன்னு சொல்லுவோம்? இருமல். கூஃபிங் காஃப் அப்படின்னா கக்குவான் இருமல். அண்ட் தென் கண் சம்பந்தப்பட்ட நோய் அதான் ஐ இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். ஐ இன்ஃபெக்ஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? கண் சம்பந்தப்பட்ட தொற்றுதல். இன்ஃபெக்ஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? தொற்றுதல். இன்ஃபெக்ஷன்னா என்னது? தொற்றுதல். நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. கக்குவான் இருமல் கண் சம்பந்தப்பட்ட தொற்றுதல் நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது எதுன்னு சொல்லுவோம்னா ஆரியோமைசின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் குளோரோமைசிட்டின். குளோரோமைசிட்டின் பாக்டீரியா பார்த்தோன்னா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனுசுலே. ஸோ அதோட ரோல் இட் க்யூர் டைஃபாய்டு ஃபீவர். ஸோ இதெல்லாம் முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? டைஃபாய்டு ஃபீவரை க்யூர் பண்ணக்கூடிய பாக்டீரியம் எதுனா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் வெனுசுலே. அதோட ஆன்டிபயோட்டிக் என்னன்னா குளோரோமைசிட்டின். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பேசிட்ராசின். நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? பேசிட்ராசின். ஸோ பேசிட்ராசின் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா பேசிலஸ் லைக்கனிஃபார்மிஸ். பேசிட்ராசின் ஸோ ஹெல்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ண பாக்டீரியா பேசிலஸ் லைக்கனிஃபார்மிஸ். சரிங்களா? ஸோ நல்லா ப்ரொனவுன்சியேஷன் கவனிச்சுக்கணும். லைக்கனிஃபார்மிஸ். ஸோ அதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கியூர் used to treat syphilis. It is used to treat syphilis. ஸோ சிபிலிஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக நோய். என்ன மேக நோய் அப்படின்னா சருமத்தில் வரக்கூடிய நோயின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் மேக நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் சிபிலிஸ். சிபிலிஸ் அப்படின்னா தமிழில் என்னன்னு சொல்லுவோம்னா மேக நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சரிங்களா? ஸோ அதான் என்னது சரும நோயின்னு சொல்லலாம். சிபிலிஸ் மேக நோய்க்கு மருந்தாக பயன்படக்கூடிய ஆன்டிபயாட்டிக் உயிர் எதிர்ப்பொருள் எது? பேசிட்ராசின். அதோட பாக்டீரியா பேசிலஸ் லைக்கனிஃபார்மிஸ். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாலிமிக்சின். நெக்ஸ்ட் இருக்கிறது பாலிமிக்சின். பாலிமிக்சினுக்கு பாக்டீரியா பேசிலஸ் பாலிமிக்ஸா. பேசிலஸ் பாலிமிக்ஸா. It cures some bacterial disease. It cures some bacterial disease. சில வகை பாக்டீரியா நோய்களை குணப்படுத்துகிறது. கியூர்னா குணப்படுத்துறதுன்னு அர்த்தம். பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னா பாக்டீரியா, டிசீஸ்னா நோய். அப்போ சில வகை பாக்டீரியா நோய்களை குணப்படுத்தக்கூடிய பாக்டீரியா பேசிலஸ் பாலிமிக்ஸா. அதிலிருந்து உருவாகக்கூடிய உயிர் எதிர்ப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமிக்சின். எதுன்னு சொல்கிறோம்? பாலிமிக்சின். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் யூஸ். நெக்ஸ்ட் ஒன்று எதை சொல்கிறோம்? இண்டஸ்ட்ரியல் யூஸு. ஸோ எதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா தொழிற்சாலை. இண்டஸ்ட்ரியல் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இண்டஸ்ட்ரின்னா என்னன்னு சொல்லுவோம்? தொழிற்சாலை. ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தொழிற்சாலையில் பயன்படக்கூடிய பாக்டீரியா எது எது அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லாக்டிக் ஆசிட். ஃபஸ்ட் இருக்கிறது லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட்னா அமிலம், லாக்டிக்னா தமிழ்லையும் லாக்டிக்னு தான் சொல்லுவோம். லாக்டிக் அமிலம் அதான் லாக்டிக் ஆசிட். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். ஸோ என்னது? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் அண்டு லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ். லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ். பல்காரிகஸ் பல்காரியஸ். பல்காரிகஸ் பல்காரிகஸ். ஸோ அதான் லாக்டோபேசிலஸ் அப்படின்ற ஆசிடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா எதுன்னு பார்த்தோன்னா ஒன்று ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸு மற்றும் லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ் அப்படின்ற பாக்டீரியா. ஸோ அதோட ரோலு கன்வெர்ட் மில்க் சுகர் லாக்டோஸ் into lactic acid. Convert milk sugar lactose into lactic acid. பாலில் உள்ள லாக்டோஸ் சர்க்கரையை மில்கில் என்ன இருக்குன்னா லாக்டிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ மில்கில் இருக்கக்கூடிய பாலில் உள்ள லாக்டோஸ் சர்க்கரை அதான் சுகர் லாக்டோஸ்ன்னு சொல்கிறோம். லாக்டோஸ் சர்க்கரை லாக்டிக் அமிலமாக மாற்றுகிறது. பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் சர்க்கரையை லாக்டிக் அமிலமாக மாற்றக்கூடியது தான் எதுனா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸும் லாக்டோபேசிலஸ் பல்காரிகஸ் அப்படின்ற பாக்டீரியா. ஸோ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது லாக்டிக் ஆசிட், லாக்டிக் அமிலம் உருவாகுது. சரிங்களா? ஸோ அண்ட் தென் பட்டர். பட்டர் எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாருங்க. என்ன பாக்டீரியா அதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஸோ அதில் என்ன ப்ராசஸ், என்ன ரோல், அதோட பயன்கள் என்ன அப்படின்னு பாருங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் and then Leuconostoc citrovorum. Leuconostoc citrovorum நல்லா படிச்சுக்கோங்க. Leuconostoc citrovorum. Leuconostoc citrovorum. ஸோ இதுதான் எதுக்கு? பட்டர். பட்டர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெண்ணெய். பட்டர்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வெண்ணெய். ஸோ பட்டர்னா என்னன்னு சொல்கிறோம்? வெண்ணெய். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸு அண்ட் தென் லியூகோனாஸ்டாக் சிட்ரோவோரம். ஸோ அதோட பால்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெண்ணெய், பட்டர், சீஸு, பாலாடை கட்டி. சீஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? பாலாடை கட்டி. கேர்டு. கேர்டுன்னா என்னன்னு சொல்கிறோம்? தயிர். அண்ட் தென் யோகர்ட்டு. ஸோ அதை தமிழ்லேயே நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம்னா யோகார்ட்டு.
அண்ட் தென் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாலில் வரக்கூடியது. இது 4மே பட்டரு, சீஸு, கர்டு, யோகர்ட்டு. ஸோ இது எல்லாமே பால்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ அது எல்லாத்துக்குமே வேறு வேறு பாக்டீரியா, பட் அதோட ரோலுன்னு பார்த்தோன்னா எல்லாமே ஒன்று தான். ஸோ அதோட வேறு வேறு பாக்டீரியா பாருங்கள். சீஸ் எடுத்துக்கிறோன்னா பாலாடை கட்டி, அதான் சீஸு. ஸோ அதுக்கு பாக்டீரியா லாக்டோபேசிலஸ் அசிடோபோபஸ், லாக்டோபேசிலஸ் அசிடோபோபஸ், lactobacillus acidobobus, and then lactobacillus lactis, lactobacillus acidobobus மற்றும் lactobacillus lactis. இது ரெண்டு எதுக்கு? சீஸ். அண்ட் தென் கர்டு தயிருக்கு lactobacillus lactis, lactobacillus lactis. அண்ட் தென் யோகர்ட்டுக்கு lactobacillus bulgaricus, lactobacillus bulgaricus. ஸோ இது எல்லாத்தோட ரோலுன்னு பார்த்தோன்னா கன்வெர்ட் மில்க் இன்டு பட்டர், சீஸு, கர்டு அண்டு யோகர்ட். மில்கை வந்து என்னவா மாற்றுது? கன்வெர்ட்னா என்னன்னு சொல்கிறோம்? மாற்றுது. ஸோ பாலை என்னென்னவாலாம் மாற்றுகிறதுனா பட்டர். பட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன்னா வெண்ணெயாகவும், சீஸுனா பாலாடை கட்டி, கர்டுனா தயிர் மற்றும் யோகர்ட்டு ஆக மாற்றுகிறது. ஸோ அதுதான் எதுன்னு சொல்லுவோன்னா இந்த பாக்டீரியா. ஓகேவா? ஸோ இது இண்டஸ்ட்ரியலோட யூசஸ். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வினிகர். இண்டஸ்ட்ரியில் அனதர் ஒன் யூஸ் பார்த்தோம் அப்படின்னா வினிகர். ஸோ வினிகர் வந்து பேக்கரி ஐட்டமில், ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ வினிகர் வந்து பாக்டீரியா ஐட்டத்தில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அசிட்டிக் ஆசிட்னு சொல்லலாம், அசிட்டிக் அமிலம், அதான் வினிகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டர் அசிட்டோபாக்டர் அசிட்டி, அசிட்டோபாக்டர் அசிட்டே. அண்ட் தென் அதோட ரோலு this bacteria oxidize ethyl alcohol obtained from molasses by fermentation to vinegar. This bacteria oxidize ethyl alcohol obtained from molasses by fermentation to vinegar. So oxidizeனா நான் என்னன்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஆட் ஆகிறது. ஸோ அதான் ஆக்சிடைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எத்தில் ஆல்கஹால், சரிங்களா? ஸோ எத்தில் ஆல்கஹால் எங்கேருந்து கிடைக்குதுன்னா அப்டைன்டு ஃப்ரம் மொலாசஸ். இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. எத்தில் ஆல்கஹால் அப்டைன் ஃப்ரம் டேஸ்ன்னு கேட்டால் என்னது? மொலாசஸ். மொலாசஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா வெள்ளப்பாகு. வெல்லம் இருக்கு இல்லையா, அதோட பாகை தான் நம்ம மொலாசஸ்ஸு. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து மொலாசஸ் அப்படின்னு. தக்கைன்னு சொல்கிறது என்னது? தக்கை, அதான் சொல்லுவோம். அதாவது கரும்புல இருந்து தான் நமக்கு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா. அப்போ மொலாசஸ் அப்படிங்கிறது வெள்ளப்பாகு. வெள்ளப்பாகிலிருந்து பெறப்பட்ட எத்தில் ஆல்கஹாலை நொதித்தல் விளைவு வழி வினிகர் தயாரிக்க உதவுகிறது. அப்போ வெள்ளப்பாகுல இருந்து எத்தில் ஆல்கஹாலை நொதித்தல் முறைக்கு உட்படுத்துகிறோம். அப்போ நொதித்தல் விளைவு நடந்ததுக்கப்புறம் அதிலிருந்து வரக்கூடியதான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா வினிகர் அப்படின்னு சொல்கிறோம். அசிட்டிக் அமிலம் தயாரிக்க உதவுகிறது. ஃபெர்மெண்டேஷன்னா நொதித்தல். ஃபெர்மெண்டேஷன்னா என்னது? நொதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்டைன்னா எங்கேருந்து பெறப்பட்டிருக்கோம்? எத்தில் ஆல்கஹாலை மொலாசஸ், மொலாசஸ்னா வெள்ளப்பாகுலேருந்து, சரிங்களா? அதை வந்து ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் விளைவு வழியாக என்னத்தை எடுத்துக்கிறோம், என்னவா நமக்கு கிடைக்கிதுன்னா வினிகர். வினிகரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அசிட்டிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரி, சரிங்களா? இண்டஸ்ட்ரியல். அண்ட் தென் தேர்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். ஸோ அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அண்டு அசிட்டோன். ஆல்கஹால் அண்டு அசிட்டோன். ஸோ அதில் பியூட்டைல் ஆல்கஹால் ஒன்று இருக்குது, இன்னொன்று மீத்தைல் ஆல்கஹால். மீத்தைல் ஆல்கஹால், ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன் எடுத்துக்கிறோன்னா 2 டைப்பு, ஒன்று பியூட்டைல் ஆல்கஹால், இன்னொன்று மீத்தைல் ஆல்கஹாலு. ஸோ அது ரெண்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியம் கிளாஸ்டிரிடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம். கிளாஸ்டிரிடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம், சரிங்களா? அசிட்டோபியூட்டிலிக்கம், கிளாஸ்டிரிடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம். And then alcohols and acetones are prepared from molasses by fermentation activity of the anaerobic bacterium. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னாவே நம்ம என்ன கண்டிஷனில் தான் ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
anaerobic condition. anaerobic condition அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா absence of oxygen னு சொல்லுவோம். anaerobicனா என்னது? absence of oxygen. காற்றுணா அப்படின்னு சொல்லுவோம். காற்றுணா அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா காத்து போகாம, ஆக்சிஜன் வந்து உள்ள போகாது, கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் வச்சுக்கிட்டு என்ன நடக்கும்னா ஃபெர்மெண்டேஷன் நடக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இங்கே வந்து ஆல்கஹால் அண்ட் அசிட்டோனோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியம் கிளாஸ்டிரிடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம். ஸோ அதோட ரோல் வந்து ஆனோரபிக் பாக்டீரியம். அப்படின்னா ஆனோரபிக்னா என்னன்னு சொன்னேன்? காற்றுணா, காற்று உள்ள கிடையாது, காற்றுண்ணா சுவாச பாக்டீரியங்கள் வெள்ளப்பாகிலிருந்து, மொலாசஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? வெள்ளப்பாகிலிருந்து நொதித்தல் வழியா, ஸோ பை ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா நொதித்தல் வழி அசிட்டோன்னு ஆல்கஹால் தயாரிக்க உதவுகிறது. ஆல்கஹால் அண்டு அசிட்டோன், ஆல்கஹால் மற்றும் அசிட்டோன் தயாரிக்கிறது எதிலிருந்து? மொலாசஸ்ல இருந்து. எதுலேருந்து? மொலாசஸ், வெள்ளப்பாகுல இருந்து. வெள்ளப்பாகுல இருந்து ஆல்கஹால்ஸையும் அசிட்டோன்ஸையும் எப்படி தயாரிக்க முடியும்? ஃபெர்மெண்டேஷன் பண்ண வைக்கணும். எப்படி தயாரிக்க முடியும்? ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன்னா நொதித்தல். நொதித்தல் செயல்பாடு பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆக்சிஜன் அசிட்டோனும் ஆல்கஹாலும் தயாரிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதான் ஆல்கஹால் அண்ட் அசிட்டோன் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ். அடுத்து இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ். ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது நார்களை பிரித்தெடுத்தல். ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? நார்களை பிரித்தெடுத்தல்னு சொல்றோம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியம் கிளாஸ்டிரிடியம் டெர்சியம். கிளாஸ்டிரிடியம் டெர்சியம். கிளாஸ்டிரிடியம் டெர்சியம் என்னன்னு சொல்றோம்? கிளாஸ்டிரிடியம் டெர்சியம். அதோட ரோல், the fibers from the fiber yielding plants are separated by the action of the கிளாஸ்டிரிடியம் இஸ் கால்டு ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ். ஒரு 2 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஷின், திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஷின்ஸு ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் ஒரு 2 மார்க் கொஷின். ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியான்னு கேட்டால் கிளாஸ்டிரிடியம் டெர்சியம். கிளாஸ்டிரிடியம் டெர்சியம். ஸோ அதோட ரோலு, த ஃபைபர்ஸ் ஃப்ரம் த ஃபைபர் ஈல்டிங் பிளான்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை த ஆக்ஷன் ஆஃப் கிளாஸ்டிரிடியம் இஸ் கால்டு ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ். அப்படின்னா என்னன்னு சொல்கிறோன்னா, நார்த்தரும் தாவரங்களிலிருந்து, the fibers from the fiber yielding. ஃபைபர் ஈல்டிங்னா நார்த்தரும் தாவரங்கள்ல இருந்து, பிளான்ட்ஸ்னா தாவரம், நார்த்தரும் தாவரங்கள்ல இருந்து நார்களை பிரித்தெடுக்கப்படும் செயலுக்கு நார் பிரித்தல் என்று பெயர். நார்த்தரும் தாவரங்கள்ல இருந்து செப்பரேட்டட்னா பிரித்தெடுத்தல்னு அர்த்தம். செப்பரேட்டட்னா என்னன்னு சொல்லுவோம்? பிரித்தெடுத்தல். எந்த பாக்டீரியாவில இருந்து? கிளாஸ்டிரிடியம் பாக்டீரியாவில இருந்து. அப்போ கிளாஸ்டிரிடியம் பாக்டீரியாவில இருந்து, அதாவது நார்த்தரும் தாவரங்கள்ல இருந்து நார்களை பிரித்தெடுக்கப்படும் செயலுக்கு நார் பிரித்தல் என்று பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நார் தரும் தாவரங்கள்ல இருந்து நாரை பிரித்தெடுக்கும் செயலுக்கு நார் பிரித்தெடுத்தல் என்று பெயர். அப்ப ரெட்டிங் ஆஃப் ஃபைபர்ஸ் அப்படின்னா நார் பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். பிரித்தல் தான் ரெட்டிங்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? ரெட்டிங்னா பிரித்தல். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ரெட்டிங் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரித்தல் அப்படின்னு சொல்றோம். ரெட்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்றோம்? பிரித்தல். சரிங்களா? ஸோ அதான் ரெட்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ். ஸோ விட்டமின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைட்டமின்கள்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? வைட்டமின்கள். வைட்டமின்ஸு அண்ட் தென் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா எச்செசியா கோலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் கிளாஸ்டிரிடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம். எச்செசியா கோலி அண்ட் தென் கிளாஸ்டிரிடியம் அசிட்டோபியூட்டிலிக்கம். ஸோ அதோட ரோல் பார்த்தோம் அப்படின்னா எச்செசியா கோலையோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்கள் என்ன அப்படின்னா, living in the intestine of human being produce large quantities of vitamin K and vitamin B complex. Living in the intestine of human being produce large quantity of vitamin K and vitamin B complex. அதாவது
எச்சசியா கோலை அப்படின்ற பாக்டீரியத்தோட ரோல் என்னன்னா மனிதனின் குடற்பகுதி இன்டெஸ்டியன் அப்படின்னா சிறுகுடல் சொல்லுவோம். ஸோ குடல் பகுதி காமனாக சொல்லுவோம். ஸோ மனிதனின் குடல் பகுதியில் உயிர் வாழ்ந்து அதிக அளவு இந்த பாக்டீரியா எச்சசியா கோலை அப்படிங்கிற பாக்டீரியம் எங்கே வாழும்? இன்டெஸ்டியன் ஆஃப் ஹியூமன் பீயிங். இது ஒரு 1 மார்க் கொஷினு. ஸோ எச்சசியா கோலை ஃபவுண்ட் இன் டேஷ்ன்னு கேட்டால் இன்டெஸ்டியன் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ இன்டெஸ்டியன் ஆஃப் ஹியூமன் பீயிங்கில் என்ன பாக்டீரியம் இருக்கும் அப்படின்னா எச்சசியா கோலை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின், திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேவா? ப்ரொடியூஸ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் மனிதனின் குடற்பகுதியில் உயிர் வாழ்ந்து அதிக அளவு, லார்ஜ் குவான்டிட்டிஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? அதிக அளவு வைட்டமின் கே, வைட்டமின் பி கூட்டுப்பொருளை உற்பத்தி செய்கிறது. விட்டமின் கே, விட்டமின் பி கூட்டுப்பொருளை காம்ப்ளெக்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? கூட்டுப்பொருளை உற்பத்தி செய்கிறது. ப்ரொடியூஸ்னா உற்பத்தி செய்கிறதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் கிளாஸ்டிரிடியம் அசிட்டோபியூட்டிலிக்கத்தோட ரோல் என்னன்னா விட்டமின் B2 இஸ் ப்ரிப்பேர்டு பை த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர். விட்டமின் B2 ப்ரிப்பேர்டு பை த ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர் அப்படின்னா சர்க்கரை பொருளிலிருந்து, அதுதான் ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர். சர்க்கரை பொருளிலிருந்து நொதித்தல் மூலம் சர்க்கரையை நொதிக்க வைக்கிறதுனால அதான் ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். சர்க்கரையை நொதிக்க வச்சு அதிலிருந்து விட்டமின் B2 பெறப்படுகிறது. ஸோ அப்போ சர்க்கரை பொருளில் இருந்து நொதித்தல் மூலம் விட்டமின் B2 பெறப்படுகிறது. ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம்னா விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B2 அப்படின்னு சொல்றோம். ஸோ இது இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் கியூரிங் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ. கியூரிங் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ, தேயிலை மற்றும் புகையிலை நறுமணமேற்றுதல். தேயிலை மற்றும் புகையிலை நறுமணமேற்றுதல் அப்படின்னா ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இப்போ டீ குடிக்கிறோம் தேயிலையிலேருந்து. ஸோ டீ அதாவது விதையிலேருந்து தான் நமக்கு டீ தூள், காப்பி தூள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ டீ பவுடரு, காஃபி பவுடர்லாம் ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப நறுமணம் மிக்கதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வாங்கணுன்னாவே எந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு, ஸோ எது நல்லா இருக்குன்னு பார்த்து பார்த்து வாங்குவோம். ஸோ அதுதான் தேயிலை மற்றும் புகையிலை நறுமணமேற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீனா தேயிலை, டொபாக்கோனா புகையிலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியம் மைக்கோகாக்கஸ் கேண்டிசென்ஸ். மைக்கோகாக்கஸ் கேண்டிசென்ஸ் ப்ரொனன்சியேஷன் நல்லா படிச்சுக்கணும். மைக்கோகாக்கஸ் கேண்டிசென்ஸ். அண்ட் தென் பேசிலஸ் மெகாதீரியம். மைக்கோகாக்கஸ் கேண்டிசென்ஸ், பேசிலஸ் மெகாதீரியம். ஸோ அதோட ரோலு the special flavor and aroma of the tea and tobacco are due to fermentation. இப்போ டீ பவுடர், காஃபி பவுடர்லாம் பார்த்தோன்னா ஸ்மெல்லு நறுமணம் வந்து நமக்கு இருக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு ஃப்ளேவர் நம்ம சொல்லுவோம். 3 ரோசஸ் அது இதுன்னு நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரூ டீ, காஃபி தூள் அப்படின்லாம். ஸோ அது மாதிரி அது வந்து ஃப்ளேவர் அப்படின்னா மனம். ஃப்ளேவர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நறுமணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ சாக்லேட் ஃப்ளேவர்னு சொல்கிறோம், வெண்ணிலா ஃப்ளேவர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் நறுமணங்கிறது வேற மாதிரி இருக்கும், அதோட டேஸ்ட்டுங்கிறது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? aroma of the tea and tobacco are due to fermentation. ஸோ இப்போ அதே மாதிரி தான் தேயிலைன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டீ, அதை தான் தேயிலைன்னு சொல்லுவோம். புகையிலைன்னு எடுத்துக்கிறோன்னா இப்போ நமக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஹார்ன்ஸ் போடுறாங்க, புயலை போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து எதுலேருந்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகரெட்டு, பீடி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னா புகையிலை, டொபாக்கோலேருந்து கிடைக்கிறது, புகையிலையிலேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ அதுவும் நமக்கு ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா? அதுவும் நமக்கு நறுமணத்தை வந்து கொடுக்கக்கூடியது. சில மனம் இருக்கும். ஸோ இப்போது ஹார்ன்ஸு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், புயலை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணத்தை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா இந்த ஸ்பெஷல் ஃப்ளேவர் அண்ட் aroma of the tea and tobacco are due to fermentation. ஃபெர்மெண்டேஷன்னா இதெல்லாமே நொதித்தல் மூலமாக தான். நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன் பண்ண வைக்கும்போது தான் நமக்கு அதிலேருந்து இந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதான் நொதித்தல் மூலம் புகையிலை, தேயிலை பதப்படுத்தப்பட்டு
பதப்படுத்தப்பட்டு நறுமணமும் சுவையும் ஃப்ளேவர் அண்ட் அரோமா நறுமணமும் சுவையும் மேம்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவில் நம்ம பார்த்தது. புரியுதா? ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அது பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட் எந்தெந்த வழியில் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது. ஒன்று சாயில் ஃபர்டிலிட்டி, செகண்ட் ஒன்று ஆன்டிபயோட்டிக்ஸு, தேர்டு ஒன்று இண்டஸ்ட்ரியல் யூசஸ். ஸோ அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா என்னென்ன, அதோட ரோல் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு bacterial disease. So next one topic is bacterial disease. So bacterial disease அப்படிங்கிறது பாக்டீரியானால வரக்கூடிய நோய்கள் யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு சொன்னோம்னா ஒன்று பிளான்ட்ஸ்க்கு வருது, அண்ட் தென் யாருக்கு வருதுன்னா அனிமல்ஸுக்கு, அண்ட் தென் யாருக்கு வரும் அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கு அப்படின்னு ஒவ்வொரு பாக்டீரியாவும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில நோய்களை வந்து ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்டிகுலர் பாக்டீரியா காசுடு பிளான்ட் டிசீஸு, பர்டிகுலர் பாக்டீரியா காசு அனிமல் டிசீஸு, பர்டிகுலர் பாக்டீரியா காசு ஹியூமன் பீயிங். மனிதர்களுக்கு சில வகை பாக்டீரியா நோயை ஏற்படுத்துது, சில வகை பாக்டீரியா விலங்குகளுக்கு ஏற்படுத்துது நோயை, சில வகை பாக்டீரியா தாவரங்களின் நோய்களை வந்து ஏற்படுத்துது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளான்ட் டிசீஸ் காசுடு பை பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியங்களால் தாவரங்களுக்கு உண்டாகும் நோய்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. நேம் ஆஃப் த ஹோஸ்ட் இதெல்லாம் முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். ஸோ அதனால தெரிஞ்சுக்கணும். 1 மார்க்கில் தனித்தனியாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நேம் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது டிசீஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம். ஸோ 1 மார்க்கில் 2 மார்க்கில் எப்படி வேணா கேட்கலாம். நேம் ஆஃப் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா என்னன்னு சொல்லுவோம்னா ஓம்புயிரி. ஹோஸ்ட்னா என்னன்னு சொல்கிறோம் ஓம்புயிரி. ஓம்புயிரினா இங்கே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உணவுக்காக யாரை சார்ந்திருக்கிறோமோ அவங்க தான் ஹோஸ்ட். இப்போ நம்ம உணவுக்காக எதை சார்ந்திருக்கிறோம்? தாவரத்தை, விலங்குகளை. ஸோ இதை சார்ந்திருக்கோம் இல்லையா? அப்போ அவங்க தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா ஹோஸ்ட், ஓம்புயிரி. யாரை நம்பி இருக்கிறோமோ அதைத்தான் ஹோஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதைத்தான் ஓம்புயிரின்னு சொல்கிறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஓம்புயிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நேம் ஆஃப் த ஹோஸ்ட் எந்த பாக்டீரியா எந்த தாவரத்தில் போய் நோயை வந்து உண்டு பண்ணுது. ஸோ இப்போ ரைஸ் அதுதான் ஹோஸ்ட். அதில் என்ன பாக்டீரியா போகுது? பாக்டீரியல் பிளைட் டிசீஸ். என்னது? பாக்டீரியல் பிளைட் டிசீஸ் வருது. அதில் போகக்கூடிய பாக்டீரியா பேத்தோஜன் என்னன்னா சாந்தோமோனாஸ் ஒரைசே அப்படின்ற நோய் காரணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி எதை சார்ந்து எதில் வருதோ அதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஹோஸ்ட். அதான் நேம் ஆஃப் த ஹோஸ்ட். ஓம்புயிரின் பெயர் அண்ட் தென் நோயின் பெயர். நேம் ஆஃப் த டிசீஸ். நேம் ஆஃப் த டிசீஸ்னா நோயின் பெயர். அண்ட் தென் நேம் ஆஃப் த பேத்தோஜன் அப்படின்னா நோய் காரணின்னு சொல்லுவோம். பேத்தோஜன் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நோய் காரணி. நோய் காரணி அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேத்தோஜன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எதை பற்றி பார்க்குறோம்? பிளான்ட் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. பாக்டீரியாங்கள்னால தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்களை பற்றி பார்க்குறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரைஸ். எதை எடுத்துக்கிறோம்? ரைஸு. ரைஸுனா நெல். ரைஸுனா என்னன்னு சொல்கிறோம்? நெல். ஸோ பாக்டீரியா நோய், அந்த நோய்க்கு பேர் பாக்டீரியல் பிளைட். பாக்டீரியல் பிளைட் பாக்டீரியத்தால் ஏற்படும் வெப்பு நோய். அதெல்லாம் தமிழில் எழுதி வச்சுக்கோங்க. பிளைட்னா வெப்பு நோய். பிளைட்னா என்னன்னு சொல்லுவோம்? வெப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெப்பு நோய் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு மாதிரி வெந்து போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் பாக்டீரியல் வெப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெம்பி போன மாதிரி இருக்கு, அதாவது முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே பழுத்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் பாக்டீரியல் வெப்பு நோய். அண்ட் தென் அதுக்கு நோய் காரணி, எந்த நோய் காரணினால இந்த பாக்டீரியல் பிளைட் டிசீஸ் ரைஸில் வருதுன்னா சாந்தோமோனாஸ் ஒரைசே. சாந்தோமோனாஸ் ஒரைசே. சாந்தோமோனாஸ் ஒரைசே. சாந்தோமோனாஸ் ஒரைசே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்பிள். ஆப்பிள் அப்படிங்கிறதுல வரக்கூடிய டிசீஸ் நேமு ஃபயர் பிளைட். ஃபயர் பிளைட்னா தீ வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, தீ புண்ணு பட்டா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி நோய் வரும். அதான் ஃபயர் பிளைட்டு, தீ வெப்பு நோய். அதுக்கு பேத்தோஜனு எர்வினியா அமைலோவோரா. எர்வினியா அமைலோவோரா
அமைலோவோரா. எர்வினியா. எர்வினியா அமைலோவோரா. அதனால வரக்கூடிய டிசீஸ் நேமு ஃபயர் பிளைட். எதுக்கு வருது? ஆப்பிளுக்கு வருது. ஓகேவா? அண்ட் தென் கேரட். அடுத்து இருக்கிறது கேரட்டு. சாஃப்ட் ராட். என்னன்னு சொல்றோம்? சாஃப்ட் ராட். என்ன டிசீஸு? சாஃப்ட் ராட். சாஃப்ட் ராட் அப்படின்னா மென் அழுகல் நோய். என்னன்னு சொல்றோம்? மென் அழுகல் நோய். இப்போ மழைக்காலம் அந்த மாதிரி காலத்துலலாம் பார்த்தோம்னா கேரட்டு வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உடனே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுகிரும். ஸோ அதோட நுனி வந்து அழுகிக்கிட்டே வரும், அடி நுனியெல்லாம் அங்கங்கே. ஸோ அது மாதிரி தான், அதுதான் சாஃப்ட் ராட். மென் அழுகல் நோயின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? மென் அழுகல் நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு அதுக்கு பேத்தோஜனு எர்வினியா கேரட்டோவோரா. எர்வினியா கேரட்டோவோரா. ஸோ அதெல்லாம் அதோட நேமையே சார்ந்தே இருக்குது. ஸோ அதனால் அதோட பேத்தோஜனு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எர்வினியா கேரட்டோவோரா. அண்ட் தென் சிட்ரஸ். சிட்ரஸ்னா என்னன்னு சொல்லுவோம்னா லெமன், எலுமிச்சை. சிட்ரஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? எலுமிச்சை. ஸோ அதில் வரக்கூடியது சிட்ரஸ் கேன்கர். என்ன வருது? சிட்ரஸ் கேன்கர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் உள்ள ரேக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் நிறைய சுளைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சீடு இருக்கும். ஸோ இது ஒரு எலுமிச்சை. ஸோ எலுமிச்சையில் வந்து அங்கங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே தோலில் பார்த்தோன்னா அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே கருப்பு கருப்பாக என்ன பண்ணும்? திட்டு திட்டாக இருக்கும். ஸோ அதான் சிட்ரஸ் கேன்கர். திட்டு நோயின்னு சொல்லுவோம். எலுமிச்சை திட்டு நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு சிட்ரஸ் கேன்கரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேத்தோஜனு சாந்தோமோனாஸ் சிட்ரி. சாந்தோமோனாஸ் சிட்ரி. ஓகேவா? அண்ட் தென் காட்டன். ஸோ அடுத்து இருக்கிறது காட்டன். காட்டன் அப்படின்னா பருத்தி. காட்டன்னா என்னன்னு சொல்லுவோம்? பருத்தி. ஆங்குலார் லீஃப் ஸ்பாட். ஆங்குலார் லீஃப் ஸ்பாட். ஆங்குலார் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா கோண இலைப்புள்ளி. அதோட கோணத்தில். கோணம் அப்படின்னா இப்போ சென்டர் பிளான்ட் இருக்கு. ஸோ அதோட பக்கவாட்டிலேருந்து வருது இல்லையா, அதான் அதை கோணம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? கோணம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கோணத்தில், அதான் ஆங்குலார் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? ஆங்குலார். கோண இலைப்புள்ளி நோய். அதோட கோணத்தில் புள்ளி புள்ளியாக நோய் வரும். ஸோ அதான் கோண இலைப்புள்ளி நோய். சாந்தோமோனாஸ் மால்வாசி ஏரம். சாந்தோமோனாஸ் மால்வாசி ஏரம். மால்வாசி ஏரம். மால்வாசி ஏரம். சாந்தோமோனாஸ் மால்வாசி ஏரம். சாந்தோமோனாஸ் மால்வாசி ஏரம். ஸோ அதான் பருத்தியில் வரக்கூடிய நோய் காரணி. அண்ட் தென் பொட்டேட்டோ. ஸோ அண்ட் தென் இருக்கிறது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 நோய் வரும். ஸோ ஒன்று வந்து ரிங் ராட். ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரிங் ராட்டு. ஸோ உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வளையமாக நோய் வரும். சுற்றி சுற்றி அப்படியே, அதான் ரிங் ராட்டுன்னு சொல்லுவோம். ரிங்குனா வளைய சொல்லுவோம். வளைய அழுகல் நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு பேத்தோஜனு கிளாவிபாக்டர். கிளாவிபாக்டர் மிச்சிகேனன்சிஸ். கிளாவிபாக்டர் மிச்சி. கிளாவிபாக்டர் மிச்சிகேனன்சிஸ். மிச்சிகேனன்சிஸ். கிளாவிபாக்டர் மிச்சிகேனன்சிஸ். அண்ட் தென் இருக்கிறது சப்ஸ்பீசிஸ். அதை தான் சப்புனா துணைன்னு சொல்லுவோம். எஸ்பினா ஸ்பீசிஸ், சிட்ரினோன்னு சொல்லுவோம். அதுக்கு டாட் ஏன் வைக்கிறோன்னா, இப்போ ஒரு வேர்டு எழுதுகிறோன்னா அதோட ஷார்ட் ஃபார்மு இப்போ ஸ்பீசிஸ் எதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்பின்னு சொல்லுவோம். அப்போ இன்னும் அங்கே லெட்டர்ஸ் இருக்குது. அதனால அங்கே வந்து என்னன்னு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எழுத்து இருக்குன்னு அர்த்தம் டாட் வச்சா. அதான் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாவிபாக்டர் மிச்சிகேனன்சிஸ் துணை சிட்ரினம். அண்ட் தென் செபிடோனிக்ஸ். அண்ட் தென் இருக்கிறது செபிடோனிக்கஸ். ஸோ அதுதான் பொட்டேட்டோவில் ரிங் ரேட்டுக்குரிய பேத்தோஜன். இதுவே பொட்டேட்டோவில் ஸ்கேப்னா படைப்புண் நோய். படைப்புண்ணு. படர்தாமரை வருது இல்லையா அங்கங்கேயா,
பட்டையா அது மாதிரி உருளைக்கிழங்குல வந்து பார்த்தோம்னா பட்டையா ரவுண்டா பேச்சஸா வர்றது அதான் ஸ்கேப், படைப்புண் நோய். படைப்புண் நோயின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேத்தோஜெனஸ் ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபியஸ். ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஸ்கேபிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இது பிளான்ட்ஸ்ல வரக்கூடிய பாக்டீரியல் டிசீஸ். அண்ட் தென் அனிமல் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. அனிமல் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. ஸோ இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு 2 மார்க்கு எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடியது. ஸோ 1 மார்க்கில் தான் இம்பார்ட்டனாக தெரிஞ்சுக்கணும். 2 மார்க்கும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸுக்கு நேம் ஆஃப் த அனிமலு, ஓம்புயிரியோட பெயர்கள். ஸோ நேம் ஆஃப் த டிசீஸ்னா நோயின் பெயர், பேத்தோஜன்னா நோய் காரணி. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது ஷீப், செம்மறி ஆடு. அதில் வரக்கூடிய நேம் டிசீஸு ஆந்த்ராக்ஸ் நோய் வரும். ஆடுகளில் என்ன நோய் வருது? ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ்னா அடைப்பான்னு சொல்லுவோம். ஆந்த்ராக்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம்? அடைப்பான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேத்தோஜன் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு கேட்டில். கேட்டில்னா கால்நடைகள் சொல்லுவோம். கேட்டில்னா என்னன்னு சொல்லுவோம்? கால்நடைகள். அதுக்கு வரக்கூடிய நோய் பேர் புருசெல்லோசிஸ். ஸோ நேம் ஆஃப் த பேத்தோஜன் பார்த்தோம் அப்படின்னா புருசெல்லா அபோர்டஸ். அப்போ கேட்டில்னா கால்நடைகள், புருசெல்லோசிஸ் நோயோட பெயரு, நோய் காரணி புருசெல்லா அபோர்டஸ். ஸோ அடுத்து இருக்கிறது கேட்டில். அடுத்த வகை பார்த்தோம்னா கால்நடைகளில் பொவைன் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ்னா எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவோம். எலும்பு மட்டும் தெரியும். எலும்புருக்கி நோயினா எலும்பு மட்டும் வெளியில் தெரிஞ்சு எலும்போட ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சிக்கிட்டே வந்துடும். ஸோ அதான் எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவோம். பொவைன் எலும்புருக்கி நோய் அதான் டியூபர்குலோசிஸ்ஸு. அதுக்கு பேத்தோஜனு மைக்கோபாக்டீரியம் போவைஸ். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கேட்டிலில் வரக்கூடியது பிளாக் லெக் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா கருங்கால் நோய். பிளாக் லெக்னா என்னன்னு சொல்லுவோம்? கருங்கால் நோய். லெக்குனா கால் இல்லைங்களா? ஸோ கருப்பா அந்த மாதிரி அதான் கருங்கால் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸ்டிரிடியம் சான்வி. ஸோ அதுதான் நோய் காரணி. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? நோய் காரணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இது அனிமல்ஸில் வரக்கூடியது. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஹியூமன் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. பாக்டீரியானால உண்டாக்கக்கூடிய நோய்கள், மனிதர்களுக்கு உண்டாக்கக்கூடிய நோய்கள். நேம் ஆஃப் த டிசீஸ், இதில் நோயோட பெயர் கிடையாது. நேம் ஆஃப் த பேத்தோஜன் மட்டும்தான். இதுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா ஹோஸ்ட் கிடையாது. என்ன கிடையாது? ஹோஸ்ட் நேம் கிடையாது. நேம் ஆஃப் த டிசீஸ் என்ன, எந்த அதுக்கு காரணி என்ன அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு காலரா. என்னது? காலரா. ஸோ அப்போ காலராங்கிறது பாக்டீரியல் டிசீஸ். விப்ரியோ காலரே அப்படின்ற நோய் காரணியிலிருந்து வரக்கூடிய டிசீஸ் நோய் தான் காலரா. டைஃபாய்டு. அடுத்து இருக்கிறது டைஃபாய்டுங்கிறது ஒரு ஃபீவர் தான். ஸோ அதுவும் பாக்டீரியானால வரக்கூடியது. ஸோ அது சால்மோனெல்லா டைஃபி. டைஃபாய்டுனா சால்மோனெல்லா டைஃபி. காலரா அப்படின்னா விப்ரியோ காலரே. ஸோ அதோட முடிவே அதோட பேத்தோஜனில் பாருங்க அப்படியே வந்துடும். அடுத்து டியூபர்குலோசிஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது எலும்புருக்கு நோய். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அண்ட் தென் லெப்ரசி. லெப்ரசி அப்படின்னா இதெல்லாம் தமிழ் எழுதி வச்சுக்கோங்க. தொழுநோய். லெப்ரசி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? தொழுநோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெப்ரசி அப்படிங்கிறது தொழுநோய். என்னன்னு சொல்கிறோம்? தொழுநோய். ஸோ அதுக்கு மைக்கோபாக்டீரியம் லெப்ரை
மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து இருக்கிறது நிமோனியா. நெக்ஸ்ட்டு நிமோனியா. நிமோனியாங்கிறது ஒரு ஃபீவர் தான் சொல்லுவோம். நிமோனியா. ஸோ அதுக்கு பேத்தோஜனு டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. அடுத்து பிளேக். அடுத்து இருக்கிறது பிளேக். பிளேக் அப்படின்னா கொள்ளை நோயின்னு அர்த்தம். பிளேக்குன்னா என்னன்னு சொல்லுவோம், கொள்ளை நோய். பிளேக்கு. ஸோ அதோட பேத்தோஜன் என்னன்னா எர்சினியா பெஸ்டிஸ். எர்சினியா பெஸ்டிஸ். அடுத்து டிப்தீரியா. நெக்ஸ்ட் இருக்கிறது டிப்தீரியா, தொண்டை அடைப்பான். டிப்தீரியானா நமக்கு தெரியும். ஸோ தொண்டை அடைக்கிறது, தொண்டையை வந்து அடைச்சிக்கும், அதான் டிப்தீரியா நோய். அது எதனால வரக்கூடிய நோய் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. அண்ட் தென் டெட்டானஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெட்டானஸ். டெட்டானஸ் அப்படின்னா இசிப்பு வலிப்பு நோயின்னு சொல்லுவோம். டெட்டானஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், இசிப்பு வலிப்பு நோய். டெட்டானஸ் அப்படிங்கிறது இசிப்பு வலிப்பு நோய். அதான் என்னன்னு சொல்லுவோம்னா டெட்டானஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு கிளாஸ்டிரிடியம் டெட்டனி. கிளாஸ்டிரிடியம் டெட்டனி. கிளாஸ்டிரிடியம் டெட்டனி. ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு ஃபுட் பாய்சனிங். நெக்ஸ்ட்டு ஃபுட் பாய்சனிங், உணவு நஞ்சாதல். ஃபுட் பாய்சனிங்னா என்னன்னு சொல்லுவோம், உணவு நஞ்சாதல். அதுக்கு பாக்டீரியா கிளாஸ்டிரிடியம் போட்டுலினம். கிளாஸ்டிரிடியம் போட்டுலினம். கிளாஸ்டிரிடியம் போட்டுலினம். கிளாஸ்டிரிடியம் போட்டுலினம். அண்ட் தென் சிபிலிஸ். அண்ட் தென் இருக்கிறது என்னது, சிபிலிஸ். சிபிலிஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேக நோய் அப்படின்னு சொல்லுவோம். சிபிலிஸ்னா என்னன்னு சொல்கிறோம், மேக நோய். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிபிலிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதோட பேத்தோஜனு ட்ரிப்டோனிமா பெல்லிடம். ட்ரிப்டோனிமா பெல்லிடம். ட்ரிப்டோனிமா பெல்லிடம். ட்ரிப்டோனிமா பெல்லிடம். சரிங்களா? ஸோ இதான் சிபிலிஸ். இதான் அதுக்குரிய நோய் காரணி அப்படின்னு சொல்கிறோம். இது அதுக்குரிய என்னன்னு சொல்லுவோம், நோய் காரணி அப்படின்றதே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியானால பெனிஃபிஷியல், அதான் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை பற்றியும் பார்த்தோம். ஸோ அதோட ஹார்ம்ஃபுல் தான் என்னன்னு சொல்லுவோன்னா டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ். பிளான்ட்ஸில் என்னென்ன டிசீஸ் இருக்குது, அனிமல்ஸில் என்னென்ன டிசீஸ் இருக்குது, ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன டிசீஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இதுதான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசீஸு. என்ன டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் டிசீஸு, சிட்ரஸு, கேன்கர். ஸோ இதான் ஒரு எலுமிச்சைன்னா அதில் இந்த மாதிரி பாருங்கள் தார தாரையாக வருது, அதான் சிட்ரஸ் கேன்கரு. அடுத்து பொட்டேட்டோ ஸ்கேப். ஸோ இது மாதிரி பொட்டேட்டோ ஸ்கேப் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா படைப்புண் நோய், அப்படியே தட்டை தட்டையாக வர்றது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா பொட்டேட்டோ ஸ்கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூ யூ நோ வந்து ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு, திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்கக்கூடிய 1 மார்க்கு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். பாக்டீரியா ஃபார்ம்ஸ் biofilms and leads to dental caries and urinary tract infections. பாக்டீரியங்கள் ஏற்படுத்தும் உயிரி படலம் பற்சொத்தை, அதான் டென்டல் கேரிஸு. அண்ட் யூரினரி ட்ராக்ட்னா சிறுநீரக குழாய் தொற்றுதல். ஸோ அதான் யூடிஐன்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. யூடிஐயோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். பாக்டீரியங்கள் ஏற்படுத்தும் உயிரி படலம். ஸோ அதான் பயோஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவோம். உயிரி படலம். உயிரி படலம் அப்படிங்கிறது தான் பயோஃபிலிம்ஸு.
அடுத்து டு டென்டல் கேரிஸ்னா சொத்தை பல்லு சொத்தையாகிறது. அண்ட் தென் சிறுநீர் குழாய் தொற்றுதல் ஏற்பட காரணமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது பாக்டீரியா. ஸோ அதில் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க, ராஸ்டோனியா. என்னன்னு சொல்லுவோம்? ரால்ஸ்டோனியா. என்னது? ரால்ஸ்டோனியா சிந்தசைஸ் பிஹெச்பி. பிஹெச்பினா பாலி பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரேட். பாலி ஹைட்ராக்சி பியூட்ரேட். ஸோ அதான் வந்து பிஹெச்பி. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம். பாலி பியூட்ரேட் ஹைட்ராக்சி பியூட்ரேட் என்னும் நுண்ணுயிரி a microbial plastic which is biodegradable. ஸோ மைக்ரோபியல் நுண்ணுயிரி சார் நெகிழி. பிளாஸ்டிக்னா தமிழில் நெகிழின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக்னா என்னது? நெகிழி. மைக்ரோபியல்னா நுண்ணுயிரின்னு சொல்லுவோம். மைக்ரோபியல்னா என்னன்னு சொல்கிறோம்? நுண்ணுயிரி நெகிழி பெறப்படுகிறது. ரால்ஸ்டோனியா என்னும் பாக்டீரியத்தால் பிஹெச்பி பாலி ஹைட்ராக்சி பியூட்ரேட் என்னும் நுண்ணுயிர் சார் நெகிழி பெறப்படுகிறது. அண்ட் தென் விச் இஸ் பயோடிகிரேடபிள். இது உயிர்வழி சிதைவடையும் தன்மை கொண்டது. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பயோடிகிரேடபிள், உயிர்வழி சிதைவடையும் தன்மை கொண்டது. சரிங்களா? ஸோ இதான் ஒரு டூயூனோ கொடுத்துருக்காங்க. புரியுதா? ரால்ஸ்டோனியம் என்னும் பாக்டீரியத்தில் பிஹெச்பி என்னும் நுண்ணுயிரி சார் நெகிழி வந்து பெறப்படுகிறது. இது வந்து உயிர்வழி சிதைவடையும் தன்மை கொண்டது. ஸோ இதான் இந்த டூயூனோவில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் சாயில் ஃபர்டிலிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா இது. ஆன்டிபயாட்டிக்ஸ் என்னென்ன ஆன்டிபயாட்டிக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்டீரியா, அதோட ரோல் என்ன. அடுத்து இண்டஸ்ட்ரியல் யூசஸ் என்னென்ன பாக்டீரியா, எதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் யூசஸ் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து பாக்டீரியல் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ்க்கு பார்த்தோம், பாக்டீரியல் டிசீஸ் இன் அனிமல்ஸ்க்கு பார்த்தோம், பாக்டீரியல் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்க்கு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.